Hello everyone, welcome to today's Daily Current Affairs podcast. நான் நிலா. And நான் சிவி. நாங்க ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கோம். இன்னைக்கு நாம மார்ச் 24, 2026 ஓட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃபோட ஸ்பெஷல் என்னன்னா, எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கொடுத்திருப்பாங்க. ஆனா மத்த டாப் சோர்சஸை விட இதுல இருந்து தான் நிறைய क्वेश्चंस வருது. எக்ஸாக்ட்லி. ரீசெண்டா நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் क्वेश्चंसல அரௌண்ட் 80% क्वेश्चंस நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. மத்த சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய क्वेश्चंस ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுட விட 4 क्वेश्चंस அதிகமா ஸ்கோர் கிளவர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆமா, நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி கான்டென்ட்டை எவ்வளோ கன்சைஸா கொடுக்க முடியுமோ அவ்வளோ கன்சைஸா ரெடி பண்றாங்க. மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான பேஜஸ் தான் இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சிக்கவே முடியாது. இந்த PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பர். சரி, இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். யூனியன் கேபினெட் இப்போ காட்டன் ஃபார்மர்ஸ்க்காக மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபண்டிங்கா 1718.56 crore rupees அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது 2023 to 2024 காட்டன் சீசனுக்கானது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது MSPனா ஒன்னும் இல்ல. மார்க்கெட்ல திடீர்னு விலை குறைஞ்சா கூட விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு மினிமம் விலையை கேரண்டி பண்ணுவாங்க. அதுதான் MSP. இந்த ஃபண்டிங்க காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் ஃபார்மர்ஸ்க்கு பிரைஸ் சப்போர்ட் கொடுத்து அவங்க இன்கமை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து யூனியன் கேபினெட் உத்தரப்பிரதேசத்துல நேஷனல் ஹைவே 927க்காக 6969 crore rupees worth ப்ராஜெக்ட் ஒன்னையும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாரபங்கில இருந்து பார்ரேஜ் வரைக்கும் 101.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 லேன் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஹைவே கட்ட போறாங்க. அருமை. நெக்ஸ்ட், டேம் சேஃப்டி பத்தின ஒரு நியூஸ். யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில் இப்போ நியூ டெல்லியில இருக்கிற RK பூரம்ல நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டியோட நியூ ஆஃபீஸை இனாகிரேட் பண்ணிருக்காரு. NDSAன்னு சொல்லப்படுற இந்த அத்தாரிட்டி இந்தியா முழுக்க இருக்கிற 6600 டேம்ஸை டெக்னாலஜி யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ண போறாங்க. ஆமா, இதுக்காக 3 புது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேத்ரா. இது ஒரு AI பிளாட்ஃபார்ம். இந்தியன் நேவியோட WEC கூட சேர்ந்து இதை டெவலப் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் ராஷ்டிரிய பந்த் சுரக்ஷா தர்பன், சுருக்கமா RSBSDன்னு சொல்லுவாங்க. இது டேம் பிரேக் அனாலிசிஸ் பண்றதுக்காக சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங், அதாவது CDAC உருவாக்கின ஒரு விஜுவலைசேஷன் டூல். தேர்டா ஒரு புது NDSA வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தவிர சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட 7 பில்டிங்ஸ்ல ரூஃப்டாப் சோலார் பவர் பிளான்ட்ஸையும் ரிமோட்லி இனாகிரேட் பண்ணிருக்காரு. இங்க CDAC பத்தி சொல்லணும்னா இதோட டைரக்டர் ஜெனரல் மகேஷ் எத்திராஜன். இது 1988ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மேட்டி கீழே இயங்குற ஒரு ஆர்கனைசேஷன். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து ஒரு பிக் ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. நம்ம PM நரேந்திர மோடி இப்போ இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் அ கவர்மெண்டா மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஃபார்மர் சிக்கிம் CM பவன் குமார் சாம்லிங் 8930 டேஸ் பதவியில இருந்ததே ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ நம்ம PM அதை கிராஸ் பண்ணி புது மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காரு. வாவ், ரெக்கார்ட் பிரேக்கர். சரி, அடுத்து பேங்கிங் நியூஸ்க்குள்ள போலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. சுருக்கமா CGSMFI 2.0ன்னு சொல்வாங்க. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன், இது எதுக்காக? அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா ஏழை மக்களுக்கு சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்கிற கம்பெனிஸ். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் திரும்பி வரலன்னா அதுல ஏற்படுற லாஸை நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி லிமிடெட் மூலமா கவர்மெண்ட் கவர் பண்ணிக்குவாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். ஓஹோ, எவ்வளவு பெர்சன்டேஜ் கவர் பண்ணுவாங்க? ஸ்மால் கேட்டகரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு 80% லோன் அமௌண்ட்டை கவர் பண்ணுவாங்க. மீடியம் கம்பெனிஸ்க்கு 75% அண்ட் லார்ஜ் கம்பெனிஸ்க்கு 70% கவர் பண்ணுவாங்க. இதுக்கு கேரண்டி ஃபீயா வருஷத்துக்கு 0.50% சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சாங்ஷன் ஆன அமௌண்ட் மேலையும் அடுத்தடுத்த வருஷம் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ அது மேலையும் இந்த ஃபீ போடுவாங்க. இதுல ஒரு கண்டிஷன் இருக்குமே? ஆமா,
இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அவங்க கஸ்டமருக்கு லோன் கொடுக்கறப்போ பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல அவங்க என்ன ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணாங்களோ அதை விட 1% கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்கீம் ஜூன் 2026 வரைக்கும் வேலிடா இருக்கும். இல்லனா டோட்டலா 20,000 crore rupees லோன்ஸ் கேரண்டி ஆகிற வரைக்கும் வேலிடா இருக்கும். இது மூலமா 36 lakh ஸ்மால் borrowersக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. வெரி கிளியர். நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஒரு பைலட் இனிஷியேட்டிவ் பத்தி பாப்போம். ஆர்பிஐ இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு ஒரு பைலட் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸை சேஃபாவும் பரவலாவும் யூஸ் பண்ண வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஆமா, மார்ச் 9ல இருந்து 13th வரைக்கும் 2026ல நடந்த 6th எடிஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவேர்னஸ் வீக்கோட ஒரு பகுதியா இதை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதை மகாராஷ்டிரால லான்ச் பண்ணாரு. சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் கூட சேர்ந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற 10 லட்சம் பேருக்கு இன்-பர்சன் செஷன்ஸ் மூலமா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பத்தி சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆன்லைன்ல ஏமாந்துடக்கூடாதுன்னு தோடா தியான்சேங்கிற பேர்ல ஒரு மல்டிமீடியா கேம்பெயினையும் லான்ச் பண்ணிருக்காங்க. தோடா தியான்சேனா கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அர்த்தம். ஓடிபி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, லிங்கை கிளிக் பண்ணக்கூடாதுன்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. கரெக்ட். அடுத்து ஸ்கேபியாங்கிற ஒரு டிராவல் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் பத்தி பாப்போம். இவங்க ஸ்கேபியா பேன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ரூபே கிரெடிட் கார்டு வச்சு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலே அது மூலமா டிராவல் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். டெய்லி நம்ம பண்ற யூபிஐ பேமெண்ட்ஸை வச்சு லக்ஸுரி டிராவல் ரிவார்ட்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ, டெய்லி எவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் வருது? நம்பர்ஸ், ஸ்கீம்ஸ், நேம்ஸ்னு இவ்ளோ டீடைல்ஸ் இருக்கே. இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஆஸ்பிரண்ட்ஸ் கவலைப்படுவாங்கல்ல. அதுக்கு தானே நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப ஈஸிலி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸும் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கிளவர் ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை படிச்சா அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. நிஜமாவா? அது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்கன்னு அந்த ஆப்போட ஆல்கோரிதம் ப்ரெடிக்ட் பண்ணிடும். கரெக்டா நீங்க மறக்கிற டைம்ல அந்த ஆப் உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரிவைஸ் பண்ண அந்த ஃபேக்ட்ஸ் உங்க மைண்ட்ல பெர்மனண்டா ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மேனுவலா உட்கார்ந்து பேஜஸா ரிவைஸ் பண்ணணும்னு கவலையே வேண்டாம். பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Absolutely. And listeners, இந்த புது இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நியூஸ்குள்ள திரும்ப போலாம். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ். ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி இப்போ சஷஸ்திரா சீமாபல் அகாடமி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி ட்ரெயினிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் அக்ரெடிடேஷன் கொடுக்கறதுக்காகவும் இந்த அக்ரிமெண்ட். இது மூலியமா SSB அகாடமில நடக்கிற வேரியஸ் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அகாடமிக் அக்ரெடிடேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் எஸ்பார்க். எஸ்பார்க்னா த 100K கலெக்டிவ்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் நியூ டெல்லியில ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க 1 லட்சம் விமன் ஆண்டர்பிரினர்ஸை எம்பவர் பண்றது தான் இவங்களோட டார்கெட். குறிப்பா மிஸ்ஸிங் மிடில்னு சொல்லப்படுற பிசினஸை ஸ்கேல் அப் பண்ண முடியாம கஷ்டப்படுற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. இதுல கீ பார்ட்னர்ஸா த விமென்ஸ் கலெக்டிவ் ஃபோரம் அண்ட் அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட் இருக்காங்க. இந்த அலையன்ஸ் ஃபார் குளோபல் குட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்மிருதி இரானி. இந்த இனிஷியேட்டிவை இந்தியா முழுக்க 300 லொகேஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. கிரேட். அடுத்த ஸ்டேட் நியூஸ்ல அசாம் பத்தி பாப்போம். PM நரேந்திர மோடி அசாம்ல இருக்கிற கொக்ராஜார், குவாஹதி அண்ட் சில்சார்ல டோட்டலா 47,600 crore rupees worth on a projects லான்ச் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசாம் மாலா 3.0ங்கிற ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்க்கும் பூமி பூஜன் பண்ணிருக்காரு. இந்த AM 3.0க்கான அவுட்லே 3,200 crore rupees. இதுல 34 டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ற மாதிரி 900 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ஸ் அண்ட் 37 பிரிட்ஜஸ் கட்ட போறாங்க. இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் இதோட மெயின் எய்ம். ஸ்டேட் நியூஸ்ல அடுத்து பஞ்சாப். பஞ்சாப் கவர்மெண்ட் வேர்ல்ட் பேங்க் கூட சேர்ந்து பஞ்சாப் சிக்யா கிராந்தி 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. இது எஜுகேஷனல் ரிஃபார்மோட செகண்ட் ஃபேஸ். இதுக்காக அடுத்த 6 வருஷத்துல 3,500 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் புதுச்சேரிக்கு ஒரு ITSEZ வரப்போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ 1,250 crore rupees மதிப்போட ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓல்கரேட் முனிசிபாலிட்டிக்குள்ள இருக்கிற தட்டஞ்சாவடிங்கிற இடத்துல 21.3 ஏக்கர்ஸ் கவர்மெண்ட் லேண்ட்ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது SEZனா ஒன்னும் இல்ல, பிசினஸ் அண்ட் ட்ரேடுக்காக கவர்மெண்ட் சில ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சு உருவாக்குற ஒரு ஏரியா.
இந்த ப்ராஜெக்டை ஒர்க் லிவ் ப்ளே மாடல்ல கட்ட போறாங்க. 70% ஏரியால டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கான ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கும். மீதி 30% சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சப்சிடரியான NPCI பீம் சர்வீசஸ் லிமிடெட் நம்ம தல மகேந்திர சிங் தோனியை பீம் பேமெண்ட்ஸ் ஆப்போட புது பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹெலிகாப்டர் ஷாட் இனி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லயும் பறக்கும் போல. கண்டிப்பா. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பத்தி பார்க்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இயங்குற சாகித்ய அகாடமி இப்போ சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் 2025 ஓட வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 24 இந்தியன் லாங்குவேஜஸ்ல சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் வின்னர்ஸை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் நாவல் கிரிம்சன் ஸ்பிரிங்காக ஃபார்மர் அம்பாசிடர் நவ்தேஜ் சர்னாக்கு கொடுத்திருக்காங்க. ஹிந்தி மெமோயர் ஜீதேஜி அலகாபாத்காக மம்தா காலியா, தமிழ் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒர்க்கான தமிழ் சிறுகதையின் தடங்களுக்காக சா தமிழ்செல்வனுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெங்காலி போய்ட்ரி கலெக்ஷன் ஸ்ரேஷ்ட கவிதாக்காக பிரசூன் பாண்டோபாத்யாய்க்கும், சான்ஸ்கிரிட் ஒர்க் பிரஸ்தான சதிஷ்டயே பிரம்மகோஷகாக சாது பத்ரேஷ் தாஸுக்கும் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 2025 அவார்ட்ஸ் மொத்தம் 8 புக்ஸ் ஆஃப் போயட்ரி, 6 ஷார்ட் ஸ்டோரிஸ், 4 நாவல்ஸ், 2 essays, 2 memoirs, 1 autobiography and 1 literary criticism கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. அவார்ட் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேஸ்கெட்ல காப்பர் பிளாக், ஒரு ஷால் அண்ட் 1 lakh rupees கேஷ் பிரைஸ் கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அவார்ட் பிளாக்கை ஒரிஜினலா டிசைன் பண்ணது ரெனவுண்ட் ஃபில்ம் மேக்கர் சத்யஜித் ரே. வாவ்! அடுத்து இன்னொரு பிரஸ்டீஜியஸ் அவார்ட், பிரான்ஸோட லெஜண்ட் ஆஃப் ஆனர் அதாவது கமாண்டர் ரேங்க் அவார்டை ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு பிரான்ஸ் ஜாவித் அஷ்ரஃப்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் வாங்குற ஃபர்ஸ்ட் இந்தியன் அம்பாசிடர் இவருதான். ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் நியூஸ். IISc பெங்களூர்ல இருக்கிற ப்ரொஃபசர் அர்பிதா பாத்ரா நெவாடோ ஓஜோஸ் டெல் சலாடோங்கிற பீக்கை சக்சஸ்ஃபுல்லா கிளைம் பண்ணிருக்காங்க. இதுதான் வேர்ல்டோட ஹையஸ்ட் வால்கானிக் பீக் அண்ட் சிலி நாட்டுல இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டெயின். அட்டகாமா டெசர்ட்ல சிலி அண்ட் அர்ஜென்டினா பார்டர்ல இது லொகேட் ஆகியிருக்கு. இதுல பெருமை என்னன்னா 2019ல அருணிமா சின்ஹா கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீக்க ஸ்கேல் பண்ற செகண்ட் இந்தியன் விமன் நம்ம அர்பிதா பாத்ரா தான். ரியலி இன்ஸ்பைரிங். ஓகே லிசனர்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அதுக்கு தான் டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் இருக்கு. ஆமா, டெய்லி நைட் 8 PM நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த குவிஸ் நடக்கும். இன்னைக்கு நாம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதை நாம IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னு தான் சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். கடைசியில வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்னைக்கே உங்க ஃபர்ஸ்ட் குவிஸை அட்டெண்ட் பண்ணுங்க. அசத்துங்க. நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். பாய். Thank you everyone. Bye.